என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, மக்கள் திலகம் எம்ஜிஆர் மறைந்து விட்டார், இறந்து விட்டார் என்று சொல்கிறவர்கள் சிலர். இல்லை இல்லை, இன்னமும் அவர் எங்கள் இதயங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், எங்கள் நினைவுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய உடல்தான் இறந்து போனதே தவிர அவருடைய உடல், அதாவது அவருடைய உள்ளம், அவருடைய நினைவுகள், அவருடைய படங்கள், அவருடைய பாடல்கள் எல்லாமே இன்னமும் அப்படியே பசுமையாக எங்கள் இதயங்களில் இருக்கிறது என்று இன்னமும் எம்ஜிஆரை நினைத்து கொண்டிருப்பவர்கள், எம்ஜிஆரை கொண்டாடி கொண்டிருப்பவர்கள், அவருக்கு புகழஞ்சலி செலுத்திக் கொண்டிருப்பவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர் புரட்சித் தலைவர் இறந்து 40 ஆண்டுகள் ஆன பிறகும் கூட இன்னமும் அவர் இப்போதும் ஒரு ஓட்டு வங்கியாக, மக்களின் செல்வாக்கு மிக்க ஒரு கதைநாயகனாக, ஹீரோவாக இன்னமும் இருக்கின்றார். இப்படி தமிழ்நாட்டில் மட்டும்தான் அவரை, எம்ஜிஆரை கொண்டாடுகிறார்கள் என்று நினைத்து விடாதீர்கள். அதிலும் குறிப்பாக இலங்கையில் வாழ்கின்ற தமிழர்கள், புலம்பெயர்ந்த தமிழர்கள், யாழ்ப்பாணத்தில் இங்கெல்லாமே எம்ஜிஆரை, அவருடைய நினைவுகளை கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறார்கள். அவருடைய நினைவு நாள் என்று கருப்பு கொடி ஏற்றி, தங்கள் வீடுகளுக்கு வெளியே கருப்பு கொடி ஏற்றி தங்களுடைய அஞ்சலியை செலுத்துகின்றார்கள். அவருடைய பிறந்த நாளில், எம்ஜிஆரின் பிறந்த நாளில் அவருடைய பாடல்களை, அவருடைய கொள்கை பாடல்களை, அவருடைய படங்களின் பாடல்களை ஒளிபரப்பு செய்து, அவருடைய படங்களை வைத்து மாலை அணிவித்து அவருக்கு புகழஞ்சலி செலுத்துகின்றார்கள். அவருடைய நினைவுகளை போற்றுகிறார்கள். அவர் எப்படியெல்லாம் ஒரு மனிதர் வாழ்ந்தார் என்பதை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதே சமயத்தில் இந்த ஒரு சமயம் விடுதலை புலிகளின் அரசியல் ஆலோசகர் ஆண்டன் பாலசிங்கம் அப்போது ஒரு புத்தகம் எழுதியிருந்தார். அந்த புத்தகத்தில் எம்ஜிஆரை குறித்து பல நினைவுகளை, பல அருமையான நினைவுகளை, அழகான நினைவுகளை எழுதியிருந்தார். அன்றைக்கு அந்த புத்தகத்தில் உள்ள சில பரபரப்பான விஷயங்கள் இலங்கை அரசாங்கத்தின், இலங்கை நாட்டின் பத்திரிகைகளில் பரபரப்பாக பேசப்பட்டன. சரி, அதில் அந்த புத்தகத்தில் அவர் சொன்னதில் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம், எம்ஜிஆர் விடுதலை புலிகளின், அதாவது ஈழத் தமிழர்களின் வள்ளல் என்றுதான் குறிப்பிடுகின்றார். அந்த அளவுக்கு அவர்களுக்கு பல நேரங்களில் ஆயுதம் வாங்கவும் வேறு சில செலவுகளுக்கும் பணம் இல்லை என்று சொன்ன காலகட்டத்தில் எம்ஜிஆரை சந்தித்து ஆண்டன் பாலசிங்கம் பேசுகின்றார். எங்களுக்கு பணம் வேண்டும், சில பயிற்சி செய்யவும் ஆயுதங்கள் வாங்கவும் வேண்டும் என்று சொன்னபோது 2 கோடி ரூபாய் தேவை என்றால் மறுநாள் வாருங்கள் என்று அப்போது எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கின்றார். மறுநாள் வர சொல்லி அவர் வீட்டில் உள்ள எம்ஜிஆர் போர்ட்டிகோவில் சென்று அவர்களை வரவேற்று, எம்ஜிஆருடைய வீட்டில் உள்ள அந்த நில அறையில் உள்ள சென்று அவர்களை அழைத்து சென்று 10 ட்ரங்கு பெட்டிகளில் நோட்டுகளை, ரூபாய் நோட்டுகளை அடுக்கி வைத்து அதை அப்படியே அவர்களிடம் கொடுக்கின்றார். அவர்கள் வேனில் ஏற்றுக்கொண்டு திருவான்மியூரில் உள்ள அவர்களின் அப்போது தங்கியிருந்த இல்லத்திற்கு எழுத்துச் செல்கிறார்கள். இப்படி எம்ஜிஆர் பிரபாகரனை மிக அன்பாக நேசித்தார். அவர் மீது பெரும் பாசம் கொண்டிருந்தார். ஈழ விடுதலைக்காக பெரும் உதவி செய்தார். ஈழ விடுதலைக்காக, ஈழ மக்களுக்காக கோடிக்கணக்கில் அள்ளி கொடுத்தார். 2 கோடி, 3 கோடி, 4 கோடி என்று எம்ஜிஆர் அள்ளி கொடுத்தார். ஈழ மக்களின் ஈழம் மலர்வதற்கு எம்ஜிஆர் பெரிதும் உதவினார். அதற்காக பல கோடிகளை அள்ளி கொடுத்தார். ஈழ மக்களின் வள்ளல் எம்ஜிஆர் என்று அவர் குறிப்பிடுகின்றார். அது மட்டுமல்ல, எம்ஜிஆர் செய்த இந்த உதவியை என்றும் மறக்காத பிரபாகரன், வேலுப்பிள்ளை பிரபாகரன், எம்ஜிஆரை, மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை, அப்போது முதல்வராக இருந்த அவர்களை சந்தித்து தன்னுடைய நன்றியை செலுத்தினார். எம்ஜிஆர் அப்படி அவர் அரவணைத்து, தம்பி நீ வெற்றி பெறுவாய், உனக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், என்ன உதவி என்றாலும் செய்கிறேன் என்று நிறைந்த மனதோடு வாழ்த்தினார். அது மட்டுமல்ல, எம்ஜிஆருக்கு அப்போது அவர் பிரபாகரன் தன்னுடைய நன்றியின் நினைவாக ஒரு AK-47 துப்பாக்கியை கொடுத்தார். அதை அன்பளிப்பாக வாங்கி எம்ஜிஆர் வீட்டில் வைத்திருந்தார். ஒரு கட்டத்தில் எம்ஜிஆர் அவர்களுக்கு உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்த காலகட்டத்தில் இதே ஆண்டன் பாலசிங்கம் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை சென்று சந்தித்த போது தன்னுடைய படுக்கையில் வைத்திருந்த அந்த துப்பாக்கியை காட்டி, இதோ எனக்கு தம்பி கொடுத்த அன்பளிப்பு, மறக்காமல் வைத்திருக்கிறேன் என்று அப்போதும் அவர் சொன்ன அந்த அன்புக்குரிய அந்த வார்த்தை, அந்த விஷயங்கள் கண்டு சிலிர்த்து போனார் ஆண்டன் பாலசிங்கம். ஆக அந்தளவுக்கு எம்ஜிஆர் ஈழத்தமிழர்களுக்காக, ஈழம் மலர்வதற்காக உதவினார்.
அது வேறு வகையில் நடந்து போனாலும் கூட எம்ஜிஆர் செய்த உதவிகள் இன்றைக்கும் நினைக்கப்படுகின்றன. ஈழத்தமிழர்கள், அவர்கள் புலம்பெயர்ந்த தமிழர்கள் எந்த நாட்டில் இருந்தாலும், சிங்கப்பூர், மலேசியா, கனடா, லண்டன் என்று எந்த இடத்தில் இருந்தாலும் எம்ஜிஆரின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவார்கள். அவருடைய நினைவு நாளை புகழஞ்சலி செலுத்தி கொண்டாடுவார்கள் என்பதை இங்கு பதிவு செய்து கொள்ள நான் விரும்புகின்றேன். எம்ஜிஆர் அவர்களை தமிழக மக்கள் மட்டுமல்ல, ஈழத்தமிழர்கள், தமிழர்கள் வாழ்கின்ற இடங்களிலெல்லாம் அவர் கொண்டாடப்படுகிறார். ஒரு நல்ல மனிதர் என்றால் அவர் எப்போதும் எங்கும் கொண்டாடப்படுவார் என்பதற்கு எம்ஜிஆர் ஒரு மிகப்பெரிய உதாரணம். 40 ஆண்டு கடந்தாலும் கூட அந்த நல்லவர் இன்றும் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நம்மிடையே பேசும் பொருளாக இருக்கிறார் என்பதை நினைத்து நாம் மகிழலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.